வணக்கம். இன்று இந்த காணொளி பதிவிலே அனைத்து அரச போட்டி பரீட்சைகளிலும் வருகின்ற ஒரு பகுதியான வரிசை முறை சார்ந்த கணக்குகள் இந்த காணொளியிலே பதிவிடுகின்றேன். அந்த வகையிலே முதலாவது கேள்வி, ஒரு வகுப்பில் அரையாண்டு தேர்வில் வெற்றி பெற்றவர்களுள் விஜய் மேலிருந்து 14வது இடத்திலும் கீழிருந்து 30வது இடத்திலும் உள்ளார். அத்தேர்வில் 15 மாணவர்கள் தோல்வியுற்றனர் எனில் எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் என்பதை இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக இருந்தால், இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது தோல்வியுற்ற மாணவர்கள் 15 பேர் என்று. கேட்கப்பட்ட கேள்வி எத்தனை மாணவர்கள் பரீட்சை எழுதினார்கள் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்போ நாங்கள் முதலில் இதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், ஒரு வகுப்பில் அரையாண்டு தேர்வு வெற்றி பெற்றவர்கள் விஜய் மேலிருந்து 14வது இடத்தில் இருக்கிறார். மேலிருந்து 14வது இடத்தில் இருக்கிறார். மேலிருந்து 14வது இடத்திலும் கீழிருந்து 30வது இடத்திலும் இருக்கிறார். ரெண்டையும் நாங்கள் கூட்டினோம் என்று சொன்னால், இரண்டையும் நாங்கள் கூட்ட வேண்டும். கூட்டி அவற்றிலிருந்து ஒன்றை கழிக்க வேண்டும். மேலிருந்து 14வது, கீழிருந்து 30வது இடத்துல ரெண்டையும் கூட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு 44 வருகின்றது. இப்போ 44லிருந்து ஒன்றை கழித்தோம்னு சொன்னால் 43 மாணவர்கள் இந்த அரையாண்டு பரீட்சையிலே வெற்றி பெற்றுள்ளனர். அரையாண்டு தேர்வில் 43 மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது 15 மாணவர்கள் தோல்வியுற்றனர் சொல்லி. 43ஓட 15 நாங்கள் கூட்டினோம்னு சொன்னால் எத்தனை மாணவர்கள் பரீட்சை எழுதினார்கள் என்றது வரும். இப்போ 43ஓட 15 கூட்டும்போது 58 மாணவர்கள் இந்த பரீட்சையிலே தோற்றினார்கள். ஆகவே 58 வந்து 2வது விடையில் இருக்கின்றது. 2வது விடை தான் சரியான விடையாகும். 2வது கேள்வி, தினேஷ் என்பவர் 40 பேர் கொண்ட ஒரு வரிசையில், எங்களுக்கு தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது 40 மாணவர்கள் வரிசையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. 40 மாணவர்கள் இந்த வரிசையில் இருக்கிறார்கள். அப்போ இதில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒரு வரிசையில் வலதுபுறத்திலிருந்து 14வதாகவும், தினேஷ் வந்து வலதுபுறத்திலிருந்து 14வதாகவும் அடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது மோகன் என்பது இடதுபுறத்திலிருந்து 18வதாகவும். ரெண்டையும் நாங்கள் கூட்ட வேண்டும். 18வதாகவும் இடதுபுறத்திலிருந்து 18வதாகவும் இடத்தில் உள்ளார் எனில் தினேஷ் மற்றும் மோகன் ஆகிய இருவருக்கிடையே அமர்ந்துள்ளவர்களின் எண்ணிக்கை யார்? அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அப்போ இவங்க ரெண்டையும் கூட்டணும். முதலாவது இவர் வலதுபுறத்திலிருந்து 14, அவர் இடதுபுறத்திலிருந்து 18வது. இப்போ நாங்கள் கூட்டினோம்னு சொன்னால் 32 பிறப்பு. மொத்த மாணவர்கள் எங்களுக்கு தெரியும் 40 பேர். அப்போ 40லிருந்து நாங்கள் 32 கழிச்சோம்னு சொன்னால் 8 மாணவர்கள் தான் அவர்களிடையில் இருக்கிற மாணவர்கள். இடைப்பட்ட நபர்கள் எண்ணிக்கை எத்தனை? 8 மாணவர்கள். 40லிருந்து 32 கழிச்சா எங்களுக்கு எத்தனை மாணவர்கள் இடைப்பட்ட மாணவர்கள்னா 8. 8 விடையில் இருக்கான்னு 2வது விடையில் இருக்கின்றது. 8 2வது விடையில் கொடுக்கப்பட்டிருக்கிற. ஆகவே 2வது விடை அதுக்குரிய சரியான விடையாகும். 3வது கேள்வி, ஒரு வகுப்பில் சுனில் என்பவர் மேலிருந்து 7வது நிலையிலும் கீழிருந்து 17வது நிலையிலும் உள்ளார் எனில் வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை. அப்போ மொத்த மாணவர்களை கேட்டிருக்காங்க. இப்போ மொத்த மாணவர்களை எப்படி நாங்கள் கணிக்க வேண்டும் என்று பார்த்தோம்னு சொன்னால், இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு வகுப்பில் சுனில் என்பவர் மேலிருந்து 7வது இடத்தில் இருக்கிறார். 7வது இடத்திலும் கீழிருந்து ரெண்டையும் கூட்ட வேணும். இப்போ மொத்த மாணவர்கள் கேட்குற ரெண்டையும் கூட்ட வேணும். 27. இரண்டையும் நாங்கள் கூட்டி ஒன்றை கழிக்க வேண்டும். தான் முறை தான் ஷார்ட்கட். ஒன்றை கழிக்க வேண்டும். ஒரு வகுப்பில் சுனில் என்பவர் மேலிருந்து 7வது நிலையிலும் கீழிருந்து 27வது நிலையில் உள்ளார். ஒரு இடத்துல ஒன்றை கழிச்சோம்னு சொன்னால், இப்போ 7ஐயும் 27ஐயும் நாங்கள் கூட்டினோம்னு சொன்னால் 34. இப்போ 34ல் இருந்து ஒன்றை கழிச்சோம்னு சொன்னால் 33 பேர் மொத்தமாக இருப்பாங்க. மொத்தமாக கேட்டிருக்கின்றது. ஒரு வகுப்பில் 7வது அவர் ஒரு வகுப்பில் சுனில் என்பவர் மேலிருந்து 7வது இடத்திலும் கீழிருந்து 27வது இடத்திலும் அப்படி ஒரு கேள்வி வருகின்ற போது ரெண்டையும் கூட்டி அது ஒன்று நாங்கள் கழிச்சோம்னு சொன்னால் அந்த வகுப்பில் இருக்கிற மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். மொத்த மாணவர்கள் 33 என்றது விடையில் இருக்கின்றது.
மூன்றாவது விடை. நான்காவது கேள்வி, நான் ஒரு வரிசையில், இப்போ நான் ஒரு வரிசையில் இருபுறமும் இருந்து 14 இடத்தில், இருபுறமும் இருந்து மொத்த மாணவர்களாக கண்டுபிடிக்க வேண்டும்னா இருபுறமும் இருந்து வலதுபுறத்திலிருந்து இடதுபுறத்திலும் இருந்து 14 இடத்துல இருக்குது. அப்போ ரெண்டையும் நாங்கள் கூட்ட வேணும். ரெண்டையும் கூட்டி ஒன்றை கழிச்சு விட்டோம்னு சொன்னால் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை வரும். அப்போ இப்படியான கேள்விகள் கேட்கப்படுகின்ற போது இந்த முறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும். 21 11 11 22. அப்போ 22லேருந்து நாங்கள் ஒன்றை கழிச்சோம்னு சொன்னால் 21 மாணவர்கள் தான் இதில் இருக்கிறார்கள். மூன்றாவது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, ஒரு நேர்வரிசையில் அமர்ந்துள்ள மாணவர்களில் கவிதா இரு முனைகளில் இருந்து 21வது அமர்ந்திருந்தாள். இரண்டு முனைகளிலிருந்து 21வது. அப்போ இதிலிருந்து இங்கிருந்து 21வது இடத்துலையும் இங்கிருந்து 21வது இடத்துலையும் அமர்ந்திருக்கிறான். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், வளமையாக செய்கிற மாதிரி மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்க வேணுமாக இருந்தால் 21ஐயும் கூட்டணும். கூட்டினா 42. அப்போ 42லேருந்து ஒன்றை கழிச்சோம்னு சொன்னால் 41. இவ்வாறான முறை இலகுவாக விடையை கண்டுபிடிக்கிற முறையாக அமைகின்றது. இந்த 4வது விடையில் இருக்கின்றது 41. ஆறாவது கேள்வி, 40 பேர் கொண்ட வகுப்பில் ரவி என்பவர் சுந்தரை விட 7 இடங்கள் டிராயிங்கில் முன்னதாக உள்ளார். கடைசியிலிருந்து 17வது இடத்தில் சுந்தர் இருந்தார். முதலிருந்து ரவி எத்தனையாவது இடத்தில் இருப்பார்? இங்கே ஒரு நேர்கோடு நாங்கள் போடுவோம். இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 40 பேர் இருக்கிறாங்க. இப்போ 40 பேர் கொண்ட வகுப்பில் ரவி என்பவர் சுந்தரை விட 7 இடங்கள் முன்னதாக. சுந்தர் எத்தனையாவது இடத்துல இருந்து பார்க்கணும். இப்போ கடைசியிலேருந்து 17வது இடத்துல சுந்தர் இருக்கார். அப்போ சுந்தர் 17வது இடத்தில் இருந்தார். முதலிருந்து ரவி எத்தனையாவது இடத்தில் இருப்பார் என்று கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே கடைசியிலிருந்து சுந்தர் 17வது இடத்துல இருக்காருன்னு சொன்னால், அப்போ இப்போ சொல்லப்பட்டிருக்கு சுந்தரை விட ரவி 7 இடங்கள் முன்னதாக இருக்கிறார். சுந்தர் 17 இடத்தை ரவி 7 இடங்கள் முன்னதாக இருக்கிறார். அப்போ ரவி 7 இடங்கள் முன்னதாக இருக்கிறார். இப்போ முதலிருந்து ரவி எத்தனையாவது? அப்போ இதில் 17, இங்கிருந்து 17வது இடம் இருக்கின்றது. 17ஓடு இந்த 7 கூட்டினோம்னா அவர் எத்தனையாவது இடத்துல இருக்காருன்றது எங்களுக்கு வரும். 17ஓட 7 கூட்டினோம்னா 3, 24. 24வது இடத்துல தான் யார் இருக்குன்னா ரவி இருக்கிறார். இது ஒரு இலகுவான கணக்குண்டு. இவர் இங்கேருந்து 17வது இடத்துல, இவரிலிருந்து அவர் 7வது இடம் தள்ளி இருக்காருன்னு சொன்னால் ரெண்டையும் கூட்டி விட்டால் எத்தனையாவது இடத்துல இருக்கிறன்றது வரும். சரி, அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரே வரிசையில் 7வது கேள்வி, ஒரே வரிசையில் நின்றிருக்கும் 20 சிறுமிகளில், ஒரே வரிசையில் 20 பேர் இருக்கிறார். ஒரு வரிசையில் 20 மாணவர்கள் இருக்கிறார்கள். 1லிருந்து 20 வரைக்கும் இருக்கின்றது. 20 மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒரு வரிசையில் நின்றிருக்கும் 20 சிறுமிகளில் தீபா இடது ஓரத்தில் 5ஆவதாகவும், தீபா இங்கிருந்து 5ஆவதாக இருக்கிறார். 1லிருந்து 5ஆவதாக இருக்கிறார். 5ஆவதாகவும், பூஜா வலது ஓரத்திலிருந்து 10ஆவதாகவும், இதிலிருந்து 10ஆவதாக பூஜா இருக்கிறார். 10ஆவதாக யார் இருக்கிறது? பூஜா. 10ஆவதாக 20வது இடத்துலேருந்து 10வது இடத்துல பூஜா இருக்கிறார். பூஜா 10வது இடத்துல இருந்தால் 11வது, இப்போ இங்கேருந்து 11வது இலக்கத்தில் நான் இருப்பான். 11வது இலக்கத்தில் தான் பூஜாவோட இருப்பிடம் இருக்கும். இப்போ இங்கேருந்து 10 11வது இடத்துல இருப்பாள் பூஜா அப்போ இப்போ கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. பூஜா வலது ஓரத்திலிருந்து 10வது இடத்தில் நிற்கிறார். பூஜா தீபாவை நோக்கி 5 இடங்கள் நகர்கிறார். பூஜா தீபாவை நோக்கி 5 இடங்கள் நகர்கிறார். பூஜா இடது ஓரத்திலிருந்து எத்தனையாவது இடம்? 11வது இலக்கத்திலிருந்து 5 இடங்கள் நகர வேண்டும். 5 இடங்கள் நகர வேண்டும்னு சொன்னால் 5 இடங்கள் 11, அங்கே 11லிருந்து 10, 9, 8, 7, 6. 6வது இடத்துல தான் பூஜா இருப்பாள். 6வது இடத்துல தான் பூஜாவுடைய இருப்பிடமாக இருக்கும்.